அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்னைக்கு சந்திரா தங்கராஜ் அவங்க எழுதின கனவிலிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற முகங்கள் அப்படின்ற ஒரு நாவல் குறித்து பேச போறேன். அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகம் இங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதனால தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூரில் பிறந்தவர். தற்போது சென்னையில் வசிக்கிறார். 6ஆம் திணை ஆனந்த விகடன் குமுதம் இதழ்களில் பத்திரிகையாளராக பணியாற்றினார். கள்ளன் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இதுவரை மலையேற்றம் என்ற நாவலும், பூனைகள் இல்லாத வீடு, காட்டின் பெருங்கனவு, அழகம்மா ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் இவரது மொத்த சிறுகதைகள் சோளம் எனும் தொகுப்பாகவும் வெளிவந்துள்ளது. ஆனந்த விகடன் விருது, நெய்தல் அமைப்பின் சுந்தர ராமசாமி விருது, விஜய் இலக்கிய மேடை அமைப்பின் மதிப்புமிகு பெண் இயக்குனர் விருது, மிளகு கவிதை தொகுப்புக்காக கோட்டை தமிழ் முற்றம் அமைப்பின் தேவதேவன் விருது மற்றும் இவரது மொத்த சிறுகதைகள் அடங்கிய சோளம் தொகுப்பிற்கு பாபாசி அமைப்பின் கலைஞர் பொற்கிழி விருதும் பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு சின்ன அறிமுகம். இது இவங்களுடைய 2வது நாவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவாகவே ஒரு நாவலுக்குரிய ஒரு வகைமையில இது இல்லை. ஆனா எழுத்தாளர் ஏன் இதை நாவல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு மேபி இது புனைவுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாவல்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஒரு ஆனந்த விகடன்ல தொகுப்பா வெளிவந்த மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு தொகுப்பு இருக்கு. அதுல அவருடைய பால்யத்திலிருந்து கடந்த நிறைய நினைவுகளை பத்தி தொகுத்து எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பாணியாக தான் இதுவும் இருந்தது. கனவிலிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற முகங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு கொடுத்த ஈர்ப்பு தான் எனக்கு இதை வாங்கவே தோணுச்சு. மாரி செல்வராஜோட அந்த தொகுப்புல வந்து நிறைய சமூகம், சாதிய பிரச்சனைகள், அந்த மாதிரியான ஒரு சமூக பார்வையோட தான் அதை முழுக்க கொண்டு போயிருப்பாரு. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு சின்ன பெண், அந்த பெண்ணுடைய பால்யத்திலிருந்து ஆரம்பிச்சு, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாவாடை சட்டை போட்ட ஒரு பொண்ணு, அதுல இருந்து ஒரு தாவணி போட்ட பொண்ணு, இந்த ஸ்டேஜுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அதாவது முதல் பக்கத்திலேயே அந்த எழுத்துக்குள்ள எடுத்துட்டு போறதெல்லாம் ஒரு சில எழுத்துக்கள்ல தான் சாத்தியப்படும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு எழுத்து நடை இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதனாலதான் எடுத்த உடனே ஒரே நாள்ல அதை வாசிச்சு முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பான ஒரு எழுத்தாக இருந்தது. இதை வந்து மொத்தமா ஒரு 5 காலவெளி கனவு அப்படின்ற மாதிரி 5 பகுதிகளில் உள்ளுக்குள்ள சொல்லியிருக்காங்க. அதுல முதல் 2 பகுதிகள் முழுக்க அந்த ரொம்ப பால்யம், சின்ன பிள்ளைங்களா இருக்கிற காலத்தை வந்து எழுதியிருக்காங்க. அவங்கள ஒரு கிராமத்துல இருந்த வாழ்க்கை முறை, அங்க உள்ள மனிதர்கள், அதுக்குள்ள வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, ஒரு மரம் இருக்குது, அங்க ஒரு ஆடு இருக்கு அப்படின்னா கூட அதை எப்படி ஒரு கனெக்ட் பண்ணி எழுதுறது அப்படின்றத வந்து தொடர்ந்து எழுதிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் 3வது காலவெளி கனவுல வந்து அவங்க அவங்க இருந்ததே ஒரு ஒரு சின்ன கிராமம் தான். ஆனா அவங்களுடைய அப்பத்தாவோட வீடு அதை விட இன்னும் ஒரு கிராமமான ஒரு இடமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நகர்ந்து அங்க போகும்போது அந்த இடமே அவங்களுக்கு ஏதோ புதிய ஒரு வேற ஒரு உலகமா தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்துல உள்ள சில விஷயங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலிங்கா எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு சில இப்போ ஆறு ஆறு ஆத்துக்கு போய் குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க இந்த கிராமத்துல அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அது ஏதோ ஒரு புதிய உலகம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பெரியப்பா பிள்ளைங்க, அந்த மாதிரி எல்லாம் உறவுகள் வரும்போது அவங்களுக்குள்ள எப்படி அவங்க ஒரு எல்லாரும் கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை அப்படியே நகர்ந்து போகும். அதுக்கப்புறமா 3வது இடத்துல வந்து 3வது காலவெளி கனவுல இன்னொரு ஒரு கேரக்டர் வருது. அவங்க வந்து பிரியதர்ஷினி அப்படின்ற அடையாளப்படுத்துறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க அவங்களுடைய தெருவுக்கு குடி வந்த வேற ஒரு, அதாவது ஒரு நகரத்திலிருந்து குடி வந்த ஒரு ஃபேமிலி. அப்போ அந்த ஃபேமிலி எப்படி இந்த முன்னாடியே இருக்கிற மற்ற குடும்பங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றத எழுதியிருப்பாங்க. அப்ப அங்க என்ன இருக்கும்னா, அவங்க வீட்ல மட்டும் தான் டிவி இருக்கும் அப்போ. அப்போ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போறது. ஈவன் அவங்களுடைய பேரு கூட பார்த்தா பிரியதர்ஷினி அப்படின்ற பேரே ஒரு ஒரு எலைட் பேர் அப்பல்லாம். திவ்யா, பிரியதர்ஷினி இந்த மாரி பேர்லாம். ஆனா கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்கலாம் கனிமொழி, கயல்விழி இந்த மாதிரி பெயர்கள் தான் கிராமத்துல இருக்கும். ஸோ அப்ப அந்த பிரியதர்ஷினி அப்படின்ற பொண்ணு வரும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரே இந்த குழந்தைங்கலாம் ஒரு வேற ஏதோ ஒரு தேசத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா போல. அவ பேசுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அப்புறம் அந்த பால்யத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன அந்த விடலை வயசுல பேசிக்கிற சில மொழிகள், அவங்கலாம் காதல்ன்ற வார்த்தையவே
பேசிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா அந்த பொண்ணு வந்து செக்ஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லும். அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரே பதட்டம் ஆயிடுவாங்க. ஓ அந்த பொண்ணு நகரத்துல இருந்து வந்திருக்கா, டவுன்ல இருந்து வந்த பொண்ணு, அதான் இவெல்லாம் இவ்வளவுதான் பேசுறா பாரேன், அப்ப நம்மளாம் என்னைக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போறது அப்படின்ற மாதிரி இங்க உள்ள குழந்தைங்கலாம் அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிரியதர்ஷினியோட குடும்பம் எந்த அளவுக்கு இந்த மத்த குடும்பங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அதை நகர்த்திட்டு போகும். ஸோ இந்த மாதிரி அந்த பால்யத்துக்குள்ள இருக்கிற நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆறு எப்படி அழகா அப்படியே டிராவல் பண்ணிட்டே போகும், அந்த மாதிரி நம்மள அப்படியே அதுல கூட்டிகிட்டே போற மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்புறம் இந்த இந்த எழுத்துல நிறைய சொல்லிட்டே போவாங்க. நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன் தெரியுமா? உங்களெல்லாம் உங்களோட நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டு, சும்மா ஏன் என்னோட பால்யத்த பத்தி பேசி, அழகான விஷயங்கள்லாம் கொண்டு வரேன்னு தெரியுமா? எனக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு. என் மனச அழுத்திட்டு இருக்கிற வேற ஒரு விஷயம் இருக்கு. அத நேரடியா சொன்னா நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. அதனால நான் இதெல்லாம் சொல்லி உங்கள நான் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அந்த முதல் ஒரு பருவ வயது காதலன பத்தி எழுதியிருப்பாங்க. கடைசி அந்த காலவெளி கனவு 5வது பகுதியில உன்னி அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எங்க இருக்கும்னா, ஒரு மலை கிராமம். அது அவங்களும் ஒரு தூரத்து சொந்தம். ஒரு பெரியம்மா வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு அவங்க டிராவல் பண்ணும்போது, அது அவளுக்கு இன்னொரு ஒரு புதிய உலகம். ஸோ அந்த உலகத்துக்குள்ள போனா, அங்க உன்னின்ற கேரக்டர் வந்து வரும். அப்ப அந்த உன்னி யாரு? அவங்க மேல ஏற்பட்ட அந்த முதல் காதல் எப்படி இருக்கும்? அது அந்த காதலான்னே தெரியாது. அப்போ வந்து அது காதல்ன்ற வேர்டெல்லாம் கிடையாது. ஒரு அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன் டைம்ல அப்போ அந்த உன்னியோட எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அந்த பருவம் எப்படி இருந்தது? இது எல்லாத்தையுமே சொன்ன விதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ அந்த ஒரு ஒரு இடத்துக்கும் நகரும்போது, அந்த இடத்துடைய அழக பத்தி எழுதுனது தான் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இப்ப அந்த அவங்க இருந்த கிராமத்த பத்தி எழுதும்போது, அங்க இருந்த ஒரு மண் வீடுகள், ஒரு இடிஞ்சு போன வீடு அதெல்லாம் எழுதுறாங்க. பாட்டி வீட்டுக்கு போம்போது, இன்னும் அத விட ஒரு பாழும் கிராமம். அந்த கிராமம் எப்படி இருந்ததுன்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியதர்ஷினியோட வீடு வரும்போது, ஒரு மாடர்னான ஒரு இடத்துல இருந்து வர்ற பெண்ணு. அந்த மாரி அந்த உலகத்த பத்தி எழுதுறாங்க. மலை கிராமம் போகும்போது, அங்க மான், இந்த மாதிரி மான் பாக்குறாங்க. முதலா முயல பாக்குறாங்க. இந்த மாதிரி அந்த சூழல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதாவது நம்மகிட்ட ஒரு துணி இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் வந்து நம்ம விலை அதிகம் இருக்காது. ரொம்ப ஒரு அக்கேஷன் ஏதோ ஒரு திருமண நாளுக்கோ, பிறந்த நாளுக்கோ வாங்கினதா இருக்காது. சும்மா நம்ம எடுத்திருப்போம். ஆனா, அது எப்பவுமே நம்மளுடைய பிரியத்துக்குரிய ஒரு உடையா இருக்கும். எப்பவுமே அது வசதியான உடையா இருக்கும். டக்குன்னு எடுத்து போட்டுக்குவோம். அலமாரியில எப்போ அத பார்த்தாலும் அத போடணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வ இந்த புத்தகம் எனக்கு குடுத்தது. எப்போ வேணாலும் இத எடுத்து படிக்கலாம். நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு உணர்வ குடுக்குது வாசிக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு தோண வச்ச ஒரு புத்தகமா நான் நினைக்கிறேன். நன்றி.